வணக்கம். அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற உணவு இறால் பூண்டு மசாலா. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். வெங்காயம், தக்காளி, சோம்பு, மிளகு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு மசாலா, தயிர் சேர்க்குறோம். அதுக்கு தனியாத்தூள், மிளகாய்த்தூள், இடித்த மிளகுத்தூள், இறால் இந்த மாதிரி பொடிசாக க்ளீன் பண்ண இறால், பூண்டு, உரித்த பூண்டு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்க. மிளகு ஒரு 4-5 பீஸு, கடுகு அதே மாதிரி சிறிதளவு, சோம்பு, டேஸ்ட்டுக்காண்டி முந்திரி கொஞ்சம் சேர்க்குறோம். இதோட பட்டை 2 பீஸு, காஞ்ச மிளகாய், இந்த தாளிப்பு ஜாமான் நம்ம இப்போ போட்டோன்னே இதோட முதல்ல நம்ம பூண்டு சேர்த்துட்றோம். ஏன்னா இறால் சீக்கிரம் குக் ஆகிரும், பூண்டு கொஞ்சம் இதாகும். அதனால் பூண்டை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துட்றோம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது வெங்காயம் நம்ம மசாலாவுக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இது தொக்கு மாதிரி நம்ம இப்போ செய்கிறோம். நம்ம லிக்விடு கிரேவி வேணால் அந்தளவு டேஸ்ட்டு, இது தொக்கு செய்யும்போது இன்னும் நல்ல சுவை நல்லாயிருக்கும். வெங்காயம் அந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். இதோடு நம்ம உப்பு சிறிதளவு சேர்த்துக்கிறோம். இந்த அளவு இப்போ பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு மசாலா சிறிதளவு, இஞ்சி பூண்டு நல்லா அந்த ஸ்மெல் இதாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி, நம்ம இதில் தயிரும் சேர்க்குறோம், இருந்தாலும் அந்த மசாலா தேவைப்படுறதுனால தக்காளியும் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற மாதிரி இதில் இப்போ நம்ம மஞ்சள் தூள் சிறிதளவு, இந்த மாதிரி மசாலா கலவை ரெடி ஆகும் பொழுது இறாவை நம்ம இதில் சேர்க்குறோம். இறாவை சேர்க்கும் பொழுது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் சேர்க்குறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அந்த கலவை எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதி வரும் பொழுது நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெப்பர் இதெல்லாம் சேர்க்கணும். இந்த கொதி வந்துருச்சு. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இதோட நம்ம மிளகுத்தூள், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். எறா உடனே பாயில் ஆயிரும்.
மினிமம் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த டிஷ்ஷு நம்ம ரெடி பண்ணுறது. கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் தான், உடனே ரெடி பண்ணிடலாம். எறா குக் ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இது வந்து சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு உடனே செஞ்சு சாப்பிடக்கூடியது. டிஃபன் ஐட்டத்துக்கும் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஒரு நல்ல டிஷ். இது உடனே செஞ்சு நீங்கள் உடனே இது பண்ணலாம். கெஸ்ட்டு வந்தாங்கனாலும் சரி. அஞ்சப்பரின் சூடான சுவையான இறால் பூண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கேஸ்ட்ரிக் இந்த மாதிரி கோளாறு உள்ளவங்க சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதை எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். சூடான சுவையான அஞ்சப்பரின் இறால் பூண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.